ஹை கோட்லாக் புக்கிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் பார்ட் 2 பார்க்க போகிறோம். பார்ட் 2ல என்ன பண்ண போகிறோம், இதே கேலண்டரை HTML bootstrap வச்சு பில்ட் பண்ண போகிறோம். எப்படி அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் இந்த 4 வேரியபிள்ஸ் வச்சு பில்ட் பண்ணியிருக்கோம். நமக்கு தேவைப்பட்டது என்னென்னா வீக்ஸுங்கிறது ஆக்சுவலாக ஒரு கேலண்டரோட காலம் 1 2 3 இந்த மாதிரி போதில்ல, 1 2 3 இது காலம். நெக்ஸ்ட்டு பிளேஸ் இது முடிஞ்சோடனே ஃபில்லப் ஆயிரு, அதாவது இந்த 7 காலம் ஃபில்லப் பண்ணோம் நெக்ஸ்ட்டுக்கு போயிருங்கிறது ரோவை நம்ம எங்கே ஃபங்க்ஷனில் மாற்றிருக்கோன்னா இந்த இடத்துல ஃபங்க்ஷன் எழுதி ஒரு நெக்ஸ்ட் ரோக்கு போக சொல்லி மாற்றிருக்கோம். கேப் விட்டுட்டு நெக்ஸ்ட் ரோக்கு போ அப்படின்னு சொல்லி மாற்றிருக்கோம் ஒயில் வச்சு. அதே மாதிரியே மொத்த டேஸ்க்கு வந்து நம்ம மேனுவலாக கொடுத்துருக்கோம். வீக்ஸ் அதாவது காலம் வேல்யூஸ்க்கு கொடுத்துருக்கோம், ரோவை உள்ளே மாற்றிருக்கோம். அதே மாதிரியே இந்த மாதத்துக்கு உள்ள நாட்கள் எத்தனை நாள் அப்படிங்கிறத ரேஞ்ச் ஃபங்க்ஷனை வச்சு டிட்டர்மைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம பண்ணோம். என்னென்னா இங்கே நம்ம நார்மலாக பிரிண்ட் பண்ணியிருக்கிறத ஒரு அரேயை வச்சு பிரிண்ட் பண்ணணும். சண்டே மண்டே டியூஸ்டே எல்லாத்தையும் ஒரு அரேயை வச்சு பிரிண்ட் பண்ணணும். ஸோ இன்னொரு வேரியபிள் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். ஸோ இதை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். HTML bootstrap வச்சு PHPயோட கேலண்டர் புக்கிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கேலண்டர் பில்ட் பண்ணுறது. இப்போ நான் வந்து bootstrap யூஸ் பண்ணியிருக்கேன். bootstrapோட CSS லிங்க்கும் JS லிங்க்கும் இங்கே வச்சுருக்கேன். இங்கே தான் நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். என்ன ஃபங்க்ஷன்னா ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம். build _calendar ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ண போகிறோம். அந்த ஃபங்க்ஷனில் 2 வேல்யூ நம்ம பாஸ் பண்ணி ஆகணும். இப்போதைக்கு மேனுவலாக என்னோட சிஸ்டம் படி அதை எடுத்துக்கோ, மந்த்து இயரு. ஸோ அந்த ஃபங்க்ஷனை இங்கே பில்ட் பண்ண ஆரம்பிப்போம். அது இல்லாமல் டேபிளில் தானே நம்ம அதை டிஸ்பிளே பண்ணுவோம் கேலண்டரை. ஸோ அதுக்காண்டி டேபிள் வந்து லேஅவுட் ஃபிக்ஸடு, அதோட டேட்டா இருக்கிறது வந்து வித்தது வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இப்போ அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டோம், டிஃபைன் பண்ணணும். நான் டிஃபைன் பண்ணுறேன். ஃபங்க்ஷன் build _ calendar கொடுத்துட்டு நம்ம அங்கே பாஸ் பண்ண மந்த் $, கொடுத்துட்டு இப்போ டேஸ் ஆஃப் வீக் அப்படிங்கிற ஒரு அரே கிரியேட் பண்ணுறோம். இதுக்குள்ள சண்டே, அடுத்து மண்டே டியூஸ்டேலாம் ஃபில் பண்ணியாச்சு. 0ல் தான் இருக்கு ஆக்சுவலாக அரே, தெரியும்ல. சண்டே மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே 0 to 6. ஆக்சுவலாக இப்போ நம்ம ஹெட்டர் பிரிண்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு, கேலண்டரோட ஹெட்டர். இப்போ நமக்கு தேவை என்னென்னா கேலண்டர் ஃபஸ்ட் டே ஆஃப் மந்த். இந்த ஃபஸ்ட் டே ஆஃப் மந்த் என்ன பண்ணோன்னா ஆக்சுவலாக MK டைம் யூஸ் பண்ணி, MK டைம்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அது யூனிக் டைம் ஸ்டாம்ப் வச்சுருக்கோம். அது என்ன பண்ணால் ஹவர்ஸ், செகண்ட்ஸ், மினிட், செகண்ட்ஸ், அதுக்கப்புறம் நம்ம கொடுக்க போகிற மந்த்து. இப்போ நான் வந்து மந்த் வந்து 06ன்னு மேனுவலாக கொடுக்குறேன். டேட் வந்து 1, இயர் வந்து 2024 கொடுத்தா ஃபஸ்ட் டே ஆஃப் த மந்த்தை வந்து கொடுத்துரும். இப்போ இதவே வேறு டம்ப் பண்ணி பார்ப்போம். அந்த வேரியபிள் செக் பண்ணி பார்க்குறதுக்கு வேறு டம்ப் பண்ணி நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட் டே ஆஃப் த மந்த் கிடைக்குதா இல்லையா. ஏன்னா அதை வச்சு தான் நம்ம அந்த ஹெட்டரில் எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லணும். இப்போ 1ஆம் தேதி சாட்டர்டே வந்துச்சுன்னா சாட்டர்டேயில் போய் கீழே 1ன்னு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான், அதை கண்டுபிடிக்கிறது. இப்போ இதை கால் பண்ணணும். ஓகே, கால் பண்ணால் நமக்கு வந்து அன்டிஃபைன்டு வேரியபிள் அப்படின்னு சொல்லி காட்டுது. லைன் நம்பர் 49ல் ஆக்சுவலாக 39. ஸோ இங்கே வந்து நம்ம இதை பாஸ் பண்ணி ஆகணும். ஸோ வந்து நான் இங்கேயே இதை பாஸ் பண்ணுறேன், ஈக்குவல் டு 06
இப்படி பாஸ் பண்ணுறேன் இப்போதைக்கு. அதுக்கப்புறம் நான் டேட் ஃபங்க்ஷன் வச்சும் பாஸ் பண்ணலாம், அதை பண்ணி காட்டுறேன். ஈக்குவல் 2024 இதை அப்படியே அங்கே யூஸ் பண்ணலாம். பாருங்க, இது என்ன கொடுத்துருக்கு, யூனிக்ஸ் டைம் ஸ்டாம்பில் இது கொடுத்துருச்சு என்ன என்ன டேங்கிறத. இப்போ நம்ம இதை மாற்றணும். ஆக்சுவலாக நம்ம இதை மாற்றணும்னா டேட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அது மூலிமா மாற்றலாம். அது எப்படின்னு காட்டுறேன். அதில் சொல்லலாம் ஃபஸ்ட் டே ஆஃப் த மந்த்தை எப்படி கொண்டு வரதுன்னு. அது மூலிமா நம்ம ஃபஸ்ட் டே ஆஃப் த மந்த்தை கொண்டு வர போகிறோம். இந்த டைமை கொண்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஃபஸ்ட் டே ஆஃப் ஸ்ட்ரிங் ஃபார்மேட், டேட்டில் ஸ்ட்ரிங் ஃபார்மேட் வந்து நீங்கள் டேட் ஃபங்க்ஷன் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். நான் அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். அதில் இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட் டே ஆஃப் மந்த் வேரியபிளை பாஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து சாரி இது வந்து நம்பர் ஆஃப் டேஸை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இதாக இருக்கும். நான் ஃபஸ்ட் டே ஆஃப் த மந்த்துக்கு சொல்கிறேன், வெயிட் பண்ணுவேன். ஆக்சுவலாக நமக்கு வந்து இது யூனிக்ஸ் டைம் ஸ்டாம்பை ரெப்ரசன்ட் பண்ணும். என்னதுன்னா அந்த எம்கே டைம் பார்த்தீங்கன்னா அதிலே சொல்லும் மினிட்ஸு, செகண்ட்ஸு, மந்த்து, டே, இயர் கெட்ஸ் a யூனிக் டைம் ஸ்டாம்ப் ஃபார் a டேட். ஸோ இதை வச்சு பேஸ் பண்ணி நமக்கு ஃபஸ்ட் டே ஆஃப் த மந்தோட நம்ம கொடுத்துருக்க ஃபஸ்ட் டே வந்து அது டைம் ஸ்டாம்பாக கொடுத்துரும். நம்ம அதை இன்னொரு இடத்துல யூஸ் பண்ணி தான் நம்ம அதை எடுத்துக்க முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல யூஸ் பண்ணி தான் நம்ம அதை எடுத்துக்க முடியும். ஸோ அதை எப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ டேட் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்து அதை இன்னொரு இடத்துல யூஸ் பண்ணி தானே நான் அதை எடுக்க முடியும்னு சொல்கிறேன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இப்போ காட்டுறேன். ஃபஸ்ட் டே ஆஃப் மந்த்து ஆக்சுவலாக இப்போ இந்த டே காம்போனன்ட்ஸ் ஒரு கெட் டேட்குள்ளே டைம் ஸ்டாம்பை நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். கெட் டேட் ஃபங்க்ஷனும் டைம் ஸ்டாம்பை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணும். பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் கெட் டேட் வந்து எக்ஸ்பெக்ட்ஸ் டைம் ஸ்டாம்ப். ஸோ இது ஏன் நம்ம டைம் ஸ்டாம்ப் பேஸ் பண்ணி இதெல்லாமே நம்ம சிஸ்டத்தோட அந்தந்த யூஸரோட சிஸ்டத்தோட இருக்கிற டேட்டை கொண்டு வந்து கொடுக்கும். அதுக்கு தான் டைம் ஸ்டாம்ப்பு இந்த கெட் டேட் ஃபங்க்ஷன் எம்கே டைம்லாம் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா வந்து கேலண்டர் ரியல் டைமில் இருக்கணும்ல, நம்ம மேனுவலாக ஏதோ ஒரு டேட் வச்சுக்கூடாது, அதுக்காண்டி. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், டே ஆஃப் த வீக். இப்போ வந்து இதை எக்கோ பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இது ஒரு அரே ஆக்சுவலாக. ஸோ அதனால் அரே பிரிண்ட் பண்ணுறதுக்கு இப்படி கொடுத்துட்டு print underscore or dollar date components echo pre. ஓகேவா? இப்போ நம்ம போய் ரன் பண்ணி பார்த்தோம்னா கிடைக்கும். இப்போ பாருங்கள், செகண்ட் அந்த டைம் ஸ்டாம்ப்குள்ளே அந்த கெட் டேட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணனால இந்த டைம் ஸ்டாம்பை தான் நம்ம கெட் டேட் ஃபங்க்ஷனுக்குள்ளே போட முடியும். ஆக்சுவலாக இட் எக்ஸ்பெக்ட்ஸ் டைம் ஸ்டாம்ப் ரிட்டர்ன்ஸ் அரே. ஸோ நம்ம என்ன டைம் ஸ்டாம்ப் ஏற்கனவே வச்சுருக்கோம், அந்த டைம் ஸ்டாம்பை வச்சு உள்ளே போட்டுட்டு நம்ம இப்போ ஒரு அரே கிடச்சிருச்சு. அந்த அரேக்குள்ளே என்னென்ன இருக்குது பாருங்கள், இன்ட்டு, மினிட், ஹவர்ஸ் எல்லாமே வந்துடுது இந்த கெட் டேட் ஃபங்க்ஷனால். நமக்கு அதோட அரே இங்கே பாஸ் ஆகிருக்கு. டேட் காம்போனன்ட்ஸ்குள்ளே என்னென்ன பாஸ் ஆகிருக்கு அரே, இன்ட்டு, செகண்ட்ஸு, ஹவர்ஸ் வந்துருக்கா, அதை தான் நம்ம இங்கே வச்சு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதில் பாருங்கள், டபிள்யூ டேன்னு சொன்னால் 6, அதாவது இதெல்லாம் ஒரு கண்டிஷன். இது வீக் டேனா சாட்டர்டேன்னு சொல்லி சாட்டர்டேலேருந்து 1ஆம் தேதி ஆரம்பிக்குதுன்னு சொல்லுது, ஜூன் மாதம். இதுதான் அந்த டைம் ஸ்டாம்ப் நம்ம பாஸ் பண்ணியிருக்க டைம் ஸ்டாம்ப்பு. 000 ஹவர்ஸு. எம்டேனா மந்த்து ஆரம்பிக்கிற டே 1. டபிள்யூ டேனா அது எந்த எந்த டே, எந்த அரேயில், வீக் டேயில் எந்த அரே, அதாவது வீக் டேயில் இந்த அரேயில் 0, 1, 2, 3, 4, 5, 6 சாட்டர்டே அப்போ தான் 1ஆம் தேதி ஆரம்பிக்குதுன்னு சொல்லுது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா டாலர் டே ஆஃப் வீக்கோட நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டு
டாலர் டேட் காம்போனன்ட்ஸ் கொடுத்து இப்போ என்ன பண்ண போகிறோம், டபிள்யூடேன்னு கொடுத்தா அதோட அரேயோட நம்பர் வேல்யூ கிடைக்கும். இப்போ பாருங்கள் காட்டுறேன். ஆக்சுவலாக இதே தான், இதே கான்செப்ட் தான் காட்டுறேன். இதில் டேஸ் ஆஃப் வீக்கோட நம்பரை இப்போ கொடுத்தேன்னா இங்கே இருக்கிறது தான் வரும். இந்த டபிள்யூடேன்னு கொடுத்துருக்கேன்ல 6, அதான் வரப்போகுது 6. ஸோ இந்த 6 வச்சு நான் என்ன பண்ணுவேன், இந்த 6ல் இருக்க சாட்டர்டே காலத்துக்கு நேராக போய் 1ஆம் தேதியை பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லுவேன் கேலண்டரில். அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ எனக்கு மந்த் நேமும் தேவை. ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறேன், டாலர் மந்த் நேம் தேவை. எந்த மந்த்துன்னு நான் கேலண்டர் மேலே பிரிண்ட் பண்ணணும். மந்த் நேம் ஈக்குவல் டு என்ன பண்ண போகிறேன், டேட் காம்போனன்ட்ஸ் wday. இப்போ மந்த் நேம் பிரிண்ட் பண்ணால் இங்கே வரப்போகுது. மந்த் நேம் 6. மந்த் நேம் வந்து நம்ம இங்கே ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கோன்னா, மந்த் நேம் கொடுக்கலன்னா நிறைய பாஸ் பண்ணல. மந்த் இப்போ ஜூன் வந்துருச்சா, ஜூன் வந்திருக்கு. ஓகேவா. இப்போ நமக்கு என்ன கிடைச்சாச்சுன்னா, எந்த வீக்கில் ஆரம்பிக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஃபஸ்ட் டே ஆஃப் த மந்த் டைம் ஸ்டாம்ப் வச்சு எந்த வீக்கில் ஆரம்பிக்குது, எந்த வீக்னா இந்த வீக்கில் எந்த டேயில் ஆரம்பிக்குது. ஸோ நம்பர் 6 அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம். மந்த்து வந்து ஜூனு, நம்பர் 6ங்கிறது 1ஆம் தேதி சாட்டர்டேயில் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சோம். இப்போ அடுத்தது நமக்கு தேவை இந்த மாதத்துக்கு எத்தனை நாளும் தேவை. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோன்னா, டேட் ஃபங்க்ஷனில் ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்மேட் இருக்குது. அதே மாதிரி இங்கே டைம் ஸ்டாம்பை இதுக்குள்ளேயும் டைம் ஸ்டாம்ப் வேணும். ஸோ அதுக்குள்ளே டீனா டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் ஆன மந்த்து, ஃபஸ்ட் டே ஆஃப் த மந்த் கொடுத்துட்டு இதை வந்து நம்பர் ஆஃப் டேஸ் நம்பர் ஆஃப் டேஸ் கொடுத்துட்டு இதை வந்து அரேவா பிரிண்ட் பண்ணலாமான்னு தெரில. அது ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தா தெரியும். நான் பார்க்கல, பட் இருந்தாலும் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். நம்பர் ஆஃப் டேஸ் 30. இந்த மாதத்துக்கு 13 வந்துருச்சு. ஓகே, ஜூன் மந்த்து நம்பர் ஆஃப் டேஸ் வந்து 13 வந்துருச்சா. இப்போ நமக்கு என்னென்ன கிடச்சிருச்சு, ஹெட்டர் பிரிண்ட் பண்ணுறதுக்கு வீக்ஸ் கிடச்சிருச்சு. நம்பர் ஆஃப் வீக்ஸ் எங்கே ஸ்டார்டிங் டேட் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. மந்த் நேம் கண்டுபிடிச்சாச்சு. டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஆக்சுவலாக வந்து வெயிட் அ மினிட், இங்கே நம்ம சாண்ட்பாக்ஸில் என்ன வச்சுருவோம், டேஸ் மொத்தம் எத்தனை நாளுங்கிறது நம்ம மேனுவலாக கண்டுபிடிச்சோம். இப்போ வீக்கு 7 days in a வீக்குங்கிறதுக்கு ஒரு அரே ஒன்று வச்சுருக்கோம். இப்போ டேஸ் இன் அ வீக், அடுத்தது இந்த டேஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸுக்கு பதிலாக இந்த 1 to 30 அப்படிங்கிறது வந்து நம்மள்கிட்ட இப்போ இது இருக்குது. ஆக்சுவலாக நமக்கு இப்போ எல்லாமே இருக்குது. ஸ்டார்டிங் இண்டெக்ஸுங்கிறதுக்கு பதிலாக நம்ம கரண்ட் டே ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி ஆரம்பித்து கொண்டு போயிடலான்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்டார்ட் டேக்கு பதிலாக தான் நம்ம இப்போ வந்து ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி டேன்னு கொடுத்து அது ஸ்டார்ட் டே வந்து 1ஆம் தேதினா 1 அது எங்கே ஆரம்பிக்கணும்னு சொல்லி வச்சிட்டோம். ஸோ இப்போ நமக்கு எல்லாமே கிடச்சிருச்சு. டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸும் இருக்குது, வீக்ஸ் இருக்குது, ப்ளஸ் மந்த் நேம் இருக்குது. மந்த் நேம் கூட இல்லை, நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இனிமேல் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸை பிரிண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் கேலண்டரை இது டேபிள் யூஸ் பண்ணி. அதுக்கப்புறம் இப்போ டுடே இன்னைக்கான டேட்டு தெரியணும், கம்ப்யூட்டரோட டேட்.
நம்ம 1ஆந்தேதி வந்து பிரிண்ட் பண்ண சொல்கிறோம், அதுக்காண்டி இன்றைக்கி 1ஆந்தேதி பண்ணணும்னு அவசியம் இல்லைல்ல. ஸோ அதுக்கு டேட் ஃபங்க்ஷனில் போயிட்டு ஐஃபன்னு கொடுத்து, டேட் ஃபங்க்ஷன் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், -m-d கொடுத்துட்டு செமிகோலன் கொடுத்துடணும். ஆக்சுவலாக இதை இப்படிலாம் பண்ணிங்கன்னா எரர் வரும். ஸோ இதையுமே டம்ப் பண்ணி பார்த்துக்கலாம். வேறு டம்ப் $date பாருங்கள், ஸ்ட்ரிங்கில் வந்திருக்கு 2024-06-06. ஓகேவா, ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் வந்திருக்கு. இப்போ நம்ம கேலண்டரை பிரிண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு என்ன பண்ண போகிறேன், கேலண்டர்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ண போகிறேன். அதை ஒரு டேபிளுக்குள்ளே வைக்க போகிறேன். டேபிள் கிளாஸ் இங்கே சிங்கிள் கோட்ஸில் தான் கொடுக்கணும். டேபிள் ஹைஃபன் பார்டர் கொடுத்துட்டு இப்போ கன்கார்டினேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அடுத்து வர்றது எல்லாத்தையுமே டாட் ஈக்குவல் டு சென்டர் டேக் h2 இப்போ இதை கூட பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். டாலர் என்ன பண்ண போகிறேன், நான் மந்த் நேம்னு வச்சுருக்கேன்ல, அந்த மந்த் நேமும் கம்மா இயர் வந்து நான் அங்கேருந்து பாஸ் பண்ணியிருக்கேன்ல, அந்த இயரையும் ஃபஸ்ட்டு கொடுக்க போகிறேன். இப்போ இதில் வந்து டேபிள் ரோவை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு calendar டாட் ஈக்குவல் டு இது முடித்தோடனே நெக்ஸ்ட் ரோவை ஸ்டார்ட் பண்ணணும். டேபிள் ரோ, அதாவது டேபிள் ஹெட்டர் மாதிரி கிட்டத்தட்ட நம்ம டேபிள் ஹெட்டருக்கு மேலே உள்ள ஒரு டைட்டில் மாதிரி. இப்போ இதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா ரிட்டன் டாலர் கேலண்டர் கொடுத்துட்டு பாருங்கள் ஜூனு 2024 வந்துடுச்சு. இப்போ நமக்கு அடுத்தது என்ன பண்ணணும்னா கேலண்டர் ஹெட்டர்ஸ், இந்த அறையை வச்சு கேலண்டர் ஹெட்டர்ஸ் பிரிண்ட் பண்ண போகிறோம். பாருங்கள் எப்படின்னு. கேலண்டர் ஹெட்டர்ஸ் ஃபார் ஈச். அதில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டே ஆஃப் வீக்கு நம்பர், சாரி டே ஆஃப் வீக்கு நம்பர் இல்லை, நம்ம கேலண்டர் பிக் பண்ணுவோம்ல, டேஸ் ஆஃப் வீக்குங்கிற இந்த வேரியபிள் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணணும். அஸ் டேன்னு கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னா கேலண்டர் ஹெட்டர் டேபிள் ஹெட்டரை பிரிண்ட் பண்ணணும். equal to th class single quotes header. ஹெட்டர்னு ஒரு கிளாஸ் வந்து பூட்ஸ்ட்ராப்பில் இருக்குன்னு நினைக்கிறேன், அதை வச்சு பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த லூப்புக்குள்ளே எல்லாம் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் இந்த ரோவை க்ளோஸ் பண்ணிடணும். ஏன்னா நம்ம இந்த டேபிள் ரோவை இங்கே ஓப்பன் பண்ணி விட்ருக்கோம், இங்கே க்ளோஸ் பண்ணணும். டேபிள் ரோவை க்ளோஸ் பண்ணணும். /tr இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டேபிள் ஹெட்டர் பிரிண்ட் ஆகிருக்கும். சின்டாக்ஸ் எரர், அன்எக்ஸ்பெக்டட் டோக்கன் லைன்
27. ஓஹோ, இங்கே இது செமிகோலன் போட்டேன். பார்ஸ் எரர் வந்திருக்கு. சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. இப்போ என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட்டு நமக்கு எம்டி செல்ஸ் பிரிண்ட் பண்ணணும். அது மாதிரி ஒரு கண்டிஷன் எழுதணும். ஏன்னா வந்து நெக்ஸ்ட் எம்டி செல்ஸ் அது பிரிண்ட் பண்ணணும். நம்ம வந்து இப்போ பிரிண்ட் பண்ணியாச்சு. அடுத்தது டேபிள் டேட்டா அதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு டிடி யூஸ் பண்ணி நம்ம காலமை ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அதை பார்ப்போம். இப்போ நம்ம டேபிள் டேட்டா காலமை ஃபில் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக வந்து 7 காலம் ஃபில் பண்ணோம்ல. 7 காலம்ங்கிறது 1 2 3 4 5 6 7 டேஸ் ஆஃப் வீக், அதான் காலம். ஸோ அந்த காலம்க்கு தான் நம்ம வந்து இங்கே டேஸ் ஆஃப் வீக் நம்பர்னு வச்சு கொண்டு வந்துருக்கோம். இதில் 0 to 6 இருக்கும் நமக்கு. ஸோ அதை வச்சு பேஸ் பண்ணி நம்ம வந்து டேட்டாவை ஃபில் பண்ண போகிறோம். ஒரு கண்டிஷன் என்னென்னா, இஃப் டே ஆஃப் வீக் நம்பர் கிரேட்டர் தேன் 0 0னா உள்ள கண்டிஷன் போ. அதில் வந்து நம்ம ஒரு ஃபார் லூப் எழுத போகிறோம். என்ன ஃபார் லூப்னா $k = 0 இனிஷியேட் பண்ணுறோம். 0ன்னு சொல்லிட்டு k = 0, k less than day of week number. ஸோ இப்போ 0 less than 7. ஓகே, இப்போ $k ++ $calendar not equal to td/td இப்படி போட்டோன்னா, போட்டுட்டு இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த வேரியபிள் டே ஆஃப் வீக் will ensure that there are only 7 columns. இந்த 7 columns முடிஞ்சிருச்சுன்னா அது நெக்ஸ்ட் ரோவுக்கு போயிடும். அதுக்கு நம்ம ஒரு கண்டிஷன் எழுதுவோம். 7 columns மட்டும்தான் இருக்கணும், அதோட க்ளோஸ் ஆகிடும் நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த 7 columns இப்போ காட்டுறேன். ஃபஸ்ட்டு எம்டியாக பண்ணி காட்டுறேன். எம்டியாக பண்ணு பாருங்கள். 1 2 3 4 5 6. இங்கே நான் டேபிள் ரோவை நம்ம க்ளோஸ் பண்ணல. இப்போ இதில் 1 பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், கரெக்டாக பாருங்கள், 1 1 1 1 1 பிரிண்ட் ஆகிடுச்சு. கரெக்டாக லாஸ்ட் டே நமக்கு பிரிண்ட் ஆகலை. 7th டே பிரிண்ட் ஆகும். ஏன்னா 7th டேவோட இங்கே வெளில வந்துடும். 7 less than 7ங்கிறப்ப இதுக்குள்ளே போகாது. ஸோ அதனால் அங்கே பிரிண்ட் ஆகலை. நம்ம அப்போ தான் என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் ரோக்கு வந்து போகிறதுக்கு கண்டிஷன் எழுதிடும். என்ன எழுதோம்னா, இஃப் டே ஆஃப் வீக் = 7 இது = 7னா திருப்பி நியூ ரோக்கு போ அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் நெக்ஸ்ட் எழுதுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம இது எல்லாத்துலேயும் டேட்டாவை பிரிண்ட் பண்ணணுங்கிறத நம்மளோட கண்டிஷனாக இருக்கணும். இப்போ நம்ம இங்கே 7 ரோஸ்க்குள்ளே இருக்கணும்னு சொல்லி கண்டிஷன் எழுதிட்டோம். ஓகேவா? 0 to 6. ஆக்சுவலாக இது 7ங்கிறது எப்படின்னா 0 தான் நமக்கு இங்கே ஆரம்பிக்குது. 0 0 1 2 3 4 5 6. ஆக்சுவலாக 6 கிட்ட இங்கே வரணும். வராத காரணம் ஒரு ரீசன் இருக்குது. 6 கிட்ட இங்கே ஒன்று வரணும்ல, அது வராத காரணம் ஒரு ரீசன் இருக்குது, சொல்கிறேன். இப்போ நம்ம கரண்ட் டே அப்படின்னு சொல்லி ஒரு இண்டெக்ஸ் ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் 0ன்னு கொடுத்தோம்ல, அது மாதிரி டேவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கரண்ட் டே = 1ன்னு சொல்லி ஒரு இது கொடுக்குறோம். கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் கண்டிஷன் எழுதணும். என்ன கண்டிஷன்னா, நம்ம டேட்டா உள்ள பிரிண்ட் பண்ணுறதுக்கான கண்டிஷன். வைல் லூப்பில் என்ன பண்ண போகிறோம்னா $current day என்ன 1 less than or equal to number of days, அதாவது நம்பர் ஆஃப் டேஸ். இப்போ 1 less than 30, அது வரைக்கும் இந்த லூப் ரன் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், முடிஞ்சிருச்சுன்னா வெளியே அந்த லூப்பை விட்டு வெளியில் வாங்குறதுக்கு இங்கே ஒரு கண்டிஷன் இருக்கும். லூப் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் இருக்கிற செல்ஸ் எல்லாம் எம்டி ஆக்கிட்டு நீ வா அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் இருக்கும். அதை நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை பிரிண்ட் பண்ணுறேன். என்ன சொல்லணும்னா, இப்போ நம்ம ஒரு கண்டிஷன் எழுத போகிறோம். என்னென்னா, இஃப் டேஸ் ஆஃப் வீக் அங்கே என்ன இருந்துச்சுன்னா 7 வந்தோடனே வெளில வந்துருச்சுல்ல, டேஸ் ஆஃப் வீக் நம்பர்
ஈக்குவல் டு 7. ஆக்சுவலாக இங்கே 6 வரைக்கும் வரும், 6 வரைக்கும் வரும். இங்கே K6 வந்தோடனே இது வெளில வந்துடும்ல, 6க்கு அப்புறம் வந்து வெளில வந்து ஏன்னா 7 வந்துருச்சுன்னா என்ன சொல்லணும்னா நம்ம அந்த டேஸ் ஆஃப் வீக் நம்பர் வந்து வெளியில் இருக்குது, இங்கே இருக்குது, இது இங்கே இருக்குது. இந்த லூப் போட்டு வெளில வந்தோடனே நம்ம என்ன பண்ணோம், திருப்பி டேஸ் ஆஃப் வீக் நம்பரை என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து 0 வைக்கணும். சாரி, இங்கே இதுக்குள்ளே எந்த கண்டிஷனுக்குள்ளேயே கொண்டு வரணும். ஏன்னு சொல்லி காட்டுறேன். டே ஆஃப் வீக் நம்பர் ஈக்குவல் டு 0 0ன்னு ஆக்கிட்டா நமக்கு இங்கே காமிச்சோம்ல இந்த எம்டி செல் இது க்ளோஸ் ஆகாமல் இருக்குல்ல, இந்த இந்த க்ளோஸ் ஆகாமல் இருக்குல்ல, இங்கே அந்த க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு போ அப்படின்னு சொல்கிறது. 7 வந்துருச்சுன்னா க்ளோஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்லி calendar டாட் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த கேலண்டரை நான் வந்து கரண்ட் டேவை இப்போ வந்து கரண்ட் டேவை ப்ளஸ் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன்னா கரண்ட் டே 30 நாள் வரைக்கும் வரணும். இப்போ கேலண்டரில் நம்ம என்ன டேட்டா இன்புட் பண்ண போகிறோம்னு சொல்லி போட போகிறோம். td/td ஓகேவா. இப்போ இதுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன், கரண்ட் டேக்கு பதிலாக ஹாய்ன்னு பிரிண்ட் பண்ண போகிறேன். திருப்பி கேலண்டரை க்ளோஸ் பண்ண போகிறேன். இந்த வைல் லூப்புக்குள்ளே இப்போ நம்ம பிரிண்டிங் ஆக்ஷனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். current day equal to current day plus day of week number plus இப்போ உங்களுக்கு போய் நினைக்கிறேன். இப்போ என்ன நடக்கும்னா current day equal to 1, இப்போ இங்கே வரையில் வந்து days of week நம்பர் வந்து ஒரு வேல்யூவோட வரும். ஓகேவா, அது வந்து நம்ம வரும். இங்கே இந்த டேஸ் ஆஃப் வீக் நம்பர் வந்து இங்கே வந்து வர்றப்போ ஒரு வேல்யூவோட வரும். ஆக்சுவலாக வருமா, அது வந்து எந்த வீக் நம்மளோட வீக்கோ அந்த வேல்யூவோட வரும். டேட் காம்போனன்ட்ஸ் டபிள்யூ டே நம்மளோட டேட் அண்ட் டைம் நம்மளோட ஸ்டார்ட் பண்ணுற டேயோட வரும், டே நம்பரோட வரும். வந்து நீங்கள் என்ன ஆகும்னா டேஸ் ஆஃப் வீக் நம்பர்ஸ் ஆகும்னான்னு பார்ப்போம். இல்லை ஓகேன்னு இது வந்து ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் ஆகிட்டே வரும். பிரிண்ட் ஆகிட்டே வர்றப்ப இது ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகும், திருப்பி கரண்ட் டே ப்ளஸ் ஆகும், போகும், திருப்பி கண்டிஷன் வயலுக்கு மேலே போகும், டேஸ் ஆஃப் வீக் நம்பர் ப்ளஸ் ஆகும். ஃபஸ்ட்டு இது கரண்ட் டே 1, அடுத்தது 2, அடுத்தது 3, அடுத்தது 4, அடுத்தது 5, அடுத்த 6 வருமா. அதே மாதிரியே கரண்ட் டே ப்ளஸ் என்ன வரும், 1 2 0 வந்து ஆரம்பிக்கும். டேஸ் ஆஃப் வீக் நம்பர் 0 1 2 3 4 5 6. இப்போ 6ன்னு வந்ததுக்கப்புறம் இது திருப்பி 7ன்னு வருமா. வீக் நம்பர் 7ன்னு வந்தோடனே இங்கே என்ன ஆகும்னா வீக் நம்பர் 7னா திருப்பி வீக் நம்பரை 0 ரோவை க்ளோஸ் பண்ணு. அது வரைக்கும் இந்த கரண்ட் டேயில் இருக்க ஐட்டம் நம்பரை பிரிண்ட் பண்ணிக்கிட்டே வந்துடும். 6 வரைக்கும் பிரிண்ட் பண்ணி வந்துடும். ஆக்சுவலாக 6 7 வரைக்கும் பிரிண்ட் பண்ணி அடுத்தது என்ன பண்ணும், திருப்பி இது 0 ஆயிருமா. கீழே இருக்க கரண்ட் டே 0னா திருப்பி 0 1 2ன்னு வரப்போ இங்கே திருப்பி இங்கே என்ன ஆகும்னா 8 கரண்ட் டே வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். கரண்ட் டே நம்ம இங்கே வரல 8 9 10 11 12 அப்படின்னு பிரிண்ட் ஆகிட்டே வரும். ஸோ இதுபடி இது ஆகிட்டே இருக்கும் அன்டில் இட் ரீச்சஸ் 30 ரீச் ஆனோன்னு என்ன ஆயிரும், அந்த லூப் போட்டு வெளில வந்தோடனே நம்ம வந்து டேபிளை க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். வெளியில் வந்துட்டு ஒரு கண்டிஷன் எடுத்து
இப்போ பாருங்கள் சாட்டர்டேல ஆரம்பிக்கிறனால நமக்கு அந்த டே ஆஃப் வீக் நம்பர் வந்து வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னன்னா எம்டி டேட்டாவை ஃபில் பண்ணிடும். எம்டி டேட்டாவை தான் ஃபில் பண்ணும். கரெக்டாக அந்த 7 கிட்ட வரப்போ 6 ஆக்சுவலாக 6ல் நமக்கு இந்த டே வந்து காமிச்சிச்சு ஃபஸ்ட் எடுத்தோன்னே. டேட் காம்பனன்ஸில் டே ஆஃப் வீக் நம்பர் 6 இருக்கா. ஸோ அதனால் கரெக்டாக அந்த 6 எங்கே இருக்கோ அந்த இடத்துல போய் இந்த கண்டிஷன் எழுதிடுச்சு. எழுதி இப்போ கரெக்டாக 30 தடவை பிரிண்ட் ஆயிடுச்சு. அதுதான் லாஜிக். அந்த டேஸ் ஆஃப் வீக்கை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்ச லாஜிக். அந்த லாஜிக் வச்சு நம்ம வந்து ஃபஸ்ட்டு இங்கே எம்டியாக பிரிண்ட் பண்ணிக்கிட்டே வரோம். டேஸ் ஆஃப் வீக் நம்பர் வந்து இது காலம். ஆக்சுவலாக இந்த காலத்தில் பிரிண்ட் ஆகிட்டே வரும். 7 காலம்ஸ். 7 காலம்ஸ்க்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்லி இதை நம்ம கண்டிஷன் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இது ஒரு 7 காலம்ஸை பிரிண்ட் பண்ணிடும். அந்த எம்டி டேட்டா நம்ம பார்த்தோம்ல. அதுக்கப்புறம் இது ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் பண்ணிக்கிட்டே வரும் டேட்டாவை நெக்ஸ்ட்னு. திருப்பி 0ன்னு வரப்போ 7ன்னு போகிறப்ப இது டேபிள் நியூரோ கொண்டு வந்துடும். திருப்பி ஆக்சுவலாக இது வந்து நெக்ஸ்ட் பிரிண்ட் ஆகிட்டே வரும். இங்கே என்னென்னா நம்ம கண்டிஷன் டேஸ் ஆஃப் வீக் நம்பர் கொடுத்ததே 7 காலம்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் டேஸ் ஆஃப் வீக் நம்பர் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் பண்ணி தான் நம்ம எழுதி வச்சுருக்கோம். ஓகேவா. இப்போ நமக்கு கேலண்டரில் இது கொடுத்துருவோம். இப்போ 1ன்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், 1 பிரிண்ட் ஆகும். இந்த சாட்டர்டேயில் ஆரம்பிக்கிறது அந்த டபிள்யூ டே வச்சு தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன டேபிளை க்ளோஸ் பண்ணல, அதான் இந்த டேபிள் ஓப்பனாக இருக்குங்க. என்ன பண்ண போகிறேன், $current day 30 வந்துருச்சா. அவ்வளோதான். இனிமேல் நம்ம டேபிளை க்ளோஸ் பண்ண. உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், ஃபஸ்ட் எடுத்து நம்ம இதுக்கு எம்டியாக ஒரு 6 டேபிள்ஸ் ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து அதை வந்து இங்கே வந்துட்டு ஒரு கண்டிஷன் எழுதியிருக்கோம். என்னென்னா நியூரோ க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம நார்மலாகவே இங்கேயே வந்து அந்த கரண்ட் டே பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும்ல, அந்த இதை வச்சு டேயை வச்சு. ஆக்சுவலாக அதை இங்கேருந்தே பண்ணிடலாமேன்னு கேட்டால் அதுக்கு ஒரு காட்டுறேன் ஏன் நம்ம அதை பண்ணோன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், டே பார்த்தீங்கன்னா ஒன்று சண்டேலேருந்தே ஆரம்பிச்சிருச்சு. சண்டேல ஆரம்பித்து அடுத்து போகல. அடுத்து என்ன ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் ரோக்கு இங்கே வந்துடுச்சு. ஆக்சுவலாக இதெல்லாம் நம்மளால் அக்சஸ் பண்ண முடியாமல் போயிடுறது காரணம் இதுதான், இந்த கண்டிஷன் தான். இந்த கண்டிஷன்ஸில் நம்ம என்ன சொல்ல வரோன்னா, அன்டில் டே ஆஃப் வீக் நம்பர் நம்மளோட வீக் நம்பர் வர வரைக்கும் அதை வந்து எம்டியாக பிரிண்ட் பண்ணு. அதுக்கப்புறம் இங்கே தள்ளி விட்டுரு. இங்கே தள்ளனோடனே ஒயில் லூப்பில் நம்ம ஃபஸ்ட் எடுத்து அந்த டேயில் ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ++ன்னு வரப்போ 7 வந்துடும். 7 வந்தோடனே என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம திருப்பி நியூ ரோ க்ரியேட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இது கரண்ட் டேவை பொறுத்து அமைஞ்சிருக்கு. இதே கரண்ட் டே வந்து வெனஸ்டே இருந்தால் ஃபஸ்ட்டு 3 எம்டி ஸ்பேசஸாக அந்த கண்டிஷன் பிரிண்ட் பண்ணும். அதுதான் இங்கே லாஜிக். இஃப் டே ஆஃப் வீக் நம்பர் greater than 0 ஃபஸ்ட்டு கண்டிஷன் எப்படி இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல் தான் ஆகும். அடுத்தது வந்து இங்கே டே ஆஃப் வீக் நம்பர் வந்து என்ன ஆயிரும், என்ன இருக்குதோ அது. இப்போ 6ன்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது என்ன ஆகும்னா 6ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், 0 0 1 2 3 4 5 6 வரைக்கும் இந்த எம்டியாக பிரிண்ட் பண்ணிக்கிட்டே வரும். ஓகேவா, எம்டியாக பிரிண்ட் பண்ணிக்கிட்டே வரும். 6 less than 6 5 வரைக்கும் பிரிண்ட் ஆகிட்டு வரும். 6 less than 6ங்கிறப்ப இது நிப்பாட்டிட்டு எம்டி டேட்டா பிரிண்ட் பண்ணுறதை நிப்பாட்டிட்டு டக்குன்னு இங்கே வரும். இங்கே வரப்போ நமக்கு டே ஆஃப் வீக் நம்பர் வந்து அந்த காலம் மூவ் பண்ணி அந்த எம்டி பாக்ஸில் இருக்கும், அந்த இதில் பிரிண்ட் பண்ண ஆரம்பிக்கும். இது ஜஸ்ட் ஸ்டார்டிங் ட்ரிகர் பாயிண்ட் தான். இங்கே ஆரம்பிச்சிச்சுன்னா அடுத்தது பாட்டுக்கு இந்த லூப் முடிகிற வரைக்கும் 30 கவுண்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணிடும். பிரிண்ட் பண்ணிட்டு நமக்கு வந்து இந்த இங்கேயோட முடிஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணால் இங்கே இருக்க எம்டியை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி ஆகணும் கேலண்டர் கார்டு. அதுக்கு ஒரு கண்டிஷன் நம்ம எழுதணும். அதுக்கும் சேம் கண்டிஷன் தான், இதே மாதிரி தான். என்னென்னா கேலண்டர் விட்டு வெளில வந்துடுச்சா, நம்ம என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு complete the row of last week. என்ன சொல்லணும்னா
அங்கே நம்ம வந்து டே ஆஃப் வீக் கிரேட்டர் தேன் 0 லெஸ் தேன் கிரேட்டர் தேன் 0ன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். இப்போ டேஸ் ஆஃப் வீக் நம்பர் நாட் ஈக்குவல் டு 7. நாட் ஈக்குவல் டு 7னா ஆக்சுவலாக இப்போ இது வந்து நாட் ஈக்குவல் டு 7 தானே, ஆக்சுவலாக 0ல இருக்கும். ஓகே, நாட் ஈக்குவல் டு 7னா எனக்கு என்ன பண்ணுவோம்னா எம்டி செல்ஸை பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லணும், அவ்வளோதான். ஸோ ரிமைனிங் டேஸ்க்கு நம்ம எம்டி செல்ஸை பிரிண்ட் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்லேருந்தே பிரிண்ட் பண்ணக்கூடாது, ரிமைனிங் டேஸ். ஏன்னா நம்ம முடிச்சிட்டோம். ரிமைனிங் டேஸுக்கு எத்தனை 7 மைனஸ் நம்மளோட டே ஆஃப் வீக் நம்பர். ஆக்சுவலாக 7 தானே, 1 2 3 4 5 6 7 7 0 1 2 3 4 5 6ன்னு வரும். நம்ம 7 மைனஸ் நம்மளோட ரிமைனிங் டேஸ் எவ்வளோ இருக்கும், 1 2 3 4 5 6. 7 மைனஸ் 6 அப்போ வந்து 5 0 1 2 3 4 5 ஸ்பேசஸ் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்ல போகிறோம். கொடுத்துட்டு இப்போ ஒரு ஃபார் லூப் எழுதணும். அதில் என்ன பண்ண போகிறோம்னா $i = 0 i less than remaining days. I 0 less than remaining days வரைக்கும் எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். $i ++ திருப்பி கன்கார்டினேஷன் பண்ணி டேபிள் டேட்டாவை க்ளோஸ் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம இங்கே ஓப்பன் பண்ணிடுவோம்ல டேபிள் ரோ, அந்த டேபிள் ரோவை க்ளோஸ் பண்ணுவோம். அதுக்கு என்ன பண்ணோம்னா வெளில வந்துட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டேபிள் ரோவை க்ளோஸ் பண்ணணும், டேபிளையும் க்ளோஸ் பண்ணணும். ஆக்சுவலாக நம்மளே ஒரு jQuery ப்ளக்கினை வச்சு கேலண்டர் கொண்டு வந்துடலாம், நீங்களே பார்த்துருக்கோம். ஆனால் இந்த கேலண்டர் பில்டிங் லாஜிக்கு வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியுது நமக்கு எத்தனை நாள் தேவை, எத்தனை வாரம் தேவை. ரோஸ்க்கு பதிலாக நம்ம எப்படி என்ன ரோஸ் கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு லாஜிக் நமக்கு புரியுது. அதே நேரத்தில் அது எந்த டேயில் பிரிண்ட் ஆகணுங்கிறதுக்கு ஒரு லாஜிக் நம்ம எழுத வேண்டியது இருக்குது. நார்மலாக ஸ்டார்டிங் 1லேருந்து 30 வரைக்கும் நம்மளால் பிரிண்ட் பண்ண முடியும். கரெக்டாக எந்த டேட் வரைக்கும் எனக்கு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு லாஜிக். இப்போ பார்த்தீங்கன்னா எம்டி செல்ஸ் பிரிண்ட் ஆகிடுச்சு பாருங்கள், கோடு வந்துடுச்சு. அவ்வளோதான். இப்படி தான் ஃபஸ்ட் நம்ம ஒரு கேலண்டர் பில்ட் பண்ணுறதுக்கு கற்று வச்சுருவோம். ஸோ இதை வந்து இங்கே வந்து மேனுவலாக கொடுத்துருக்கேன். இதை வந்து நான் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுக்கிற மாதிரி எப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு என்ன பண்ணுவோன்னா கெட் டேட் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் யூனிக்ஸ் டைம் ஸ்டாம்ப், நம்மளோட கரண்ட் யூனிக்ஸ் டைம் ஸ்டாம்ப் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்துடும். ஸோ அதை டேட் காம்போனன்ட்ஸ் equal to $month equal to date components அப்படிங்கிற ஒரு அரேக்குள்ளே நமக்கு முன்னாடியே காமிச்சிருக்கேன். MON மந்த்து, என்ன மந்த்து, அடுத்தது $year date components year கொடுத்துட்டு இப்போ இது தேவையில்லை, மேனுவலாக நமக்கு தேவையில்லை. இந்த மாதிரி பாஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட சிஸ்டத்துக்கு ஏதாவது அதை எடுத்துக்குவோம். ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் ஒர்க் ஆகும். ஸோ இப்படி தான் நம்ம கேலண்டர் பில்ட் பண்ணியிருக்கோம். லாஜிக் இந்த 3 இடத்துல தான் இருக்குது மேக்ஸிமம். ஃபஸ்ட்டு நம்ம ஹெட்டரை பிரிண்ட் பண்ணுறோம். அடுத்தது டேஸ் ஆஃப் வீக் நம்பரை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்,
எம்டியாக பிரிண்ட் பண்ணிக்கிட்டே வான்னு சொல்கிறோம். கரெக்டாக என்னோட டேஸ் ஆஃப் வீக் நம்பர் வந்து நான் கொடுத்துருக்க டேட் ஃபங்க்ஷன் படி வந்துருச்சுன்னா அதை டக்குன்னு என்ன பண்ணுறேன், கரண்ட் டே ஈக்குவல் டு 1 ஒரு வேரியபிள் வச்சு அந்த கரண்ட் டேவை எனக்கு பிரிண்ட் பண்ணிக்கிட்டே வா. டேஸ் ஆஃப் வீக் 7க்கு மேலே போணுச்சுன்னா அந்த ரோவை க்ளோஸ் பண்ணி விட்டு நியூ ரோ ஸ்டார்ட் பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறோம். அது ஃபுல்லுமே 30 டேஸ் வரைக்கும், இந்த மாதத்தோட டேஸ் வரைக்கும் முடிஞ்சுன்னா எனக்கு எம்டி செல்ஸை அடுத்தது பிரிண்ட் பண்ணி அந்த கேலண்டரை க்ளோஸ் பண்ணிடுன்னு சொல்கிறோம். இப்படி ஒரு கேலண்டர் பிரிண்ட் பண்ணிட்டோம். இனிமேல் நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, இங்கே ஒரு பட்டன், புக்கிங் பட்டன் வைக்கணும். ரெண்டாவது அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் மந்த்து நெக்ஸ்ட் மந்த்துன்னு இந்த கேலண்டரெல்லாம் நம்ம பிரிண்ட் பண்ணுற மாதிரி வைக்கணும். ப்ரீவியஸ் மந்த் நெக்ஸ்ட் மந்த்துன்னு அப்படியே நேவிகேட் பண்ணி மூவ் பண்ணுற மாதிரி ஒரு பட்டன் வச்சு அதை ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணி அதுக்கேற்றாப்புல கேலண்டர் ரோல் ஆகிற மாதிரி பண்ணோம். அதுதான் நம்ம அடுத்த ஸ்டெப். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கேலண்டர் பிரிண்ட் பண்ணுறோம். அடுத்தது தான் புக்கிங், அதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஸ்டெப் வரும். நம்ம லாஜிக் பில்ட் பண்ணுறோம், லாஜிக்கை கற்றுக்குறோம் எப்படி ஒரு ரியல் கேலண்டர் பில்ட் பண்ணுறது இந்த டுட்டோரியலில். அதுதான் வந்து நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி ரியல் வேர்ல்டில் எப்படி நம்மளால் ஒரு கேலண்டர் பில்ட் பண்ண முடியுது, அது மூலிமா இப்படிப்பட்ட ஒரு லாஜிக் கற்றுக்குறோம். இதுலேருந்து இது வரைக்கும் எனக்கு வேண்டாம், இதுலேருந்து இது வரைக்கும் ரியல் கேலண்டர் சொல்லி அந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் 3ல் பார்க்கலாம். பை.